ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பலவிதமான யோக ஞான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். பல தலைப்புகளில் மனிதர்களுக்கு இருக்கிற கணக்கில்லாத ஐயப்பாடுகளை இயன்ற வரையில் அதை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏதேனும் ஒரு தலைப்பில் அந்த சந்தேகங்களை நிவர்த்திக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சுருதி வாக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்ற அடிப்படையில் பல விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இறைவன் மனித மனதால் அறிந்து கொள்ள முடியாத பல ரகசியங்களை உள்ளடக்கி வைத்துத்தான் இந்த உலக பிரபஞ்ச நாடகத்தை நடத்தி வருகிறார். இந்த நாடகத்தினுடைய அனைத்து உண்மைகளையும் தெரிந்தவர்கள் மிக மிக குறைவு. காரணம், இறைவன் அலகிலா விளையாட்டுடையார் என்று ஞானிகளால் புகழப்படுகிறார். அலகில்லாத அளவில்லாத விளையாட்டு என்றுதான் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது இறைவனுடைய விளையாட்டு என்று வந்த பிறகு அதில் பல தர்க்க ரீதியான அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களிலும் அந்த தர்க்கவாதங்கள் அதற்கு பொருந்துவதில்லை. அதனால்தான் இறைவன் அலகிலாத விளையாட்டை செய்கிறார். இந்த உலகத்தை விளையாட்டாக சிருஷ்டி செய்து அதை பரிபாலனம் செய்கிறார். சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார். பல கட்டுக்காவல்களையும் வைத்திருக்கிறார். இது இறைவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைகிறது. நம்முடைய பாரத நாட்டில் இந்த இறை தத்துவங்களை எந்த அளவு ஆழத்தில் செல்ல முடியுமோ அந்த அளவு ஆழ்ந்து சென்று பல கோணங்களில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அத்வைதம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த அத்வைதம் என்று வருகிற போது இந்த சாமானியமான இந்த சகலவிதமான புராண இதிகாச கதைகள் அனைத்தும் அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. அங்கே இருப்பது பிரம்மம் என்ற ஒன்றுதான் அத்வைதத்தில் சொல்லப்படுகிறது. அது நானே பிரம்மம், நீயே அதுவாகிறாய், தத்துவம் அசி, நீயே அதுவாகிறாய், நீயே பிரம்மமாகிறாய் என்பது இந்த அத்வைதத்தினுடைய கொள்கை. அகம் பிரம்மாஸ்மி என்பதும் இந்த அத்வைத தத்துவங்களில் ஒன்று. பிரஜானம் பிரம்மம் என்பது ரிக்வேத மகா வாக்கியம். அயம் ஆத்மா பிரம்ம என்று 4 வேதங்களிலும் 4 விதமான மகா வாக்கிய கட்டளைகள் என்று இதை கூறுவார்கள்.
இவை பெரும்பாலும் உயர்ந்தபட்ச ஒரு நிலை. இந்த நிலை நம் நாட்டில் 6 வகை சமயங்களாக பின்னால் ஆதிசங்கரர் அதை பிரித்தார் என்பது அனைவரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் நம் நாட்டிலே 6 விதமான தரிசனங்கள் என்று இருக்கிறது. அந்த தரிசனங்களைத்தான் பலரும் பல காலங்களில் நம் நாட்டில் செய்து வந்தார்கள். அந்த 6 தரிசனங்கள் என்பது வேறு. இந்த 6 சமயங்கள் என்பது வேறு. இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் நியாய மதம் என்று ஒரு மதம் இருந்திருக்கிறது. வைசேசிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சை, வேதாந்தம் என்று 6 விதமான இறை அறிவு சார்ந்த பாதைகள் நம்முடைய பாரத நாட்டில் இருந்திருக்கிறது. இவர்கள் இறைவனை வேறு வேறு பெயர்களில் அழைத்திருக்கிறார்கள். இந்த நியாய மதம் என்பதை கௌதமர் என்பவர் உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. வைசேசிகம் என்ற ஒரு தத்துவ கோட்பாடு மனாதர் என்பவரால் கூறப்பட்டது. சாங்கியம் என்று சாங்கிய யோகம் என்றும் கூறுவார்கள். அது கபிலர் என்பவரால் அந்த தத்துவ மார்க்கம் சொல்லப்பட்டது. யோக மார்க்கம் என்பது பதஞ்சலி முனிவரால் சொல்லப்பட்டது. மீமாம்சை என்று சொல்வார்கள். அதில் கர்ம மீமாம்சை, உத்தர மீமாம்சை, பூர்வ மீமாம்சை என்று அதையும் 2 விதமாக பிரிக்கிறார்கள். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் என்றும் அதை பிரிவு செய்து வாதிப்பார்கள். அதை ஜைமினி என்ற முனிவருடைய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வந்தது வேதாந்தம் என்பது பாதநாராயணர் என்ற ஒரு ரிஷியினுடைய அமைப்பில் அவருடைய தத்துவ கோட்பாடாக இந்த வேதாந்தம் இருக்கிறது. இது நம்முடைய பாரத நாட்டில் ஆரம்பத்தில் இருந்த 6 விதமான சமய கோட்பாடுகள். இவை தர்க்கம் என்றும் காரணம் என்றும் புருஷன் என்றும் அறிவு என்றும் சூன்யம் என்றும் இவையெல்லாம் இறைவனை பல விதங்களில் குறிப்பிடுகிறது. வேதாந்திகள் பிரம்மம் என்று கூறுகிறார்கள். நியாயவாதிகள் தர்க்கம் என்று கூறுகிறார்கள். மீமாம்சகர்களால் கர்மம் என்றும் சாங்கியர்களால் புருஷன் என்றும் இப்படி ஒவ்வொன்றும் அந்த எல்லையில்லாத அந்த பரம்பொருளுக்கு ஒவ்வொரு பெயர்களை சூட்டி நம் நாட்டிலே ஆய்வு செய்தார்கள். நாஸ்திக மதம் என்று ஒரு மதமும் இருந்ததாக அறிஞர்களால் கூறப்படுகிறது. நாஸ்திகம் என்றால் அஸ்தி என்றால் இருக்கிறது, ந அஸ்தி என்றால் இல்லை என்பது பொருள். எதுவுமே இல்லை, சூன்யம் என்பதும் ஒரு மத கோட்பாடு நம் நாட்டில் இருந்திருக்கிறது. அதன் பிறகு
சமணமும் பௌத்தமும் நம் நாட்டிலே தோன்றியது. சீக்கிய மதம் தோன்றியது. இப்படி இவையெல்லாம் பிற்காலத்தில் வந்த மதங்கள். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுசரிக்கப்பட்டு கடைசியாக இறுதி வடிவமான ஒரு நிலையில் இந்த அத்தனை மதங்களுடைய சாரங்களையும் ஒன்றிணைத்து உருவ வழிபாடு என்ற நிலையில் அதை கொண்டு வந்து இந்த கர்ம மீமாம்சை பூர்வ மீமாம்சை என்று கர்மயோகங்களால் யாக யஜ்ஞங்களால் இறைவனையும் தேவர்களையும் திருப்திப்படுத்தி மேலான விஷயங்களை அடையலாம் என்ற கோட்பாடு, இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி அனைத்திலும் உள்ள முக்கியமான செய்திகள் இவற்றை ஒன்று திரட்டி இதை ஒரு சமயமாக மாற்றினார். இத்தனை விஷயங்களும் இருக்கிற காரணத்தால் நம்முடைய பாரத நாட்டில் இதை ஒரு தர்மம் என்று கூறிவிட்டார்கள். காரணம், பல நதிகள் சேர்ந்து இணைந்த ஒரு கடல் நம் நாட்டில் உள்ள சமயம். அதனால் இதை ஒன்றுதான் இது என்று சுட்டி காட்ட முடியாது. பல நதிகளுடைய சங்கமமாக இந்த பாரத நாட்டில் இறை கோட்பாடுகள் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், இது ஒரு கல்வி சாலை போல ஆரம்ப பள்ளியிலிருந்து முதுகலை பட்டம், அதற்கு மேல் பல பல ஆய்வுகள் செய்து பட்டங்கள் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு கல்வி திட்டம் போல இந்த சமய கோட்பாடுகள் நம் நாட்டிலே நம்முடைய முன்னோர்களால் அமைக்கப்பட்டது. ஒரு சமயவாதி, ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் அடிப்படையில் செய்தி அளவிலாவது தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு சமயங்களும் என்ன சொல்கிறது என்பதை படித்து தெரிந்து பண்டிதர்களாக விளங்கியது ஒரு காலம். அப்போது அதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற நிலை இருக்கிற காரணத்தால் இவையெல்லாம் இருந்தது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் பல கிளைகள் சேர்ந்த ஒரு மரம் ஆகிறது போல இந்த பாரத நாட்டு சமய கொள்கைகள் பல விஷயங்களுக்கும் இடம் கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஆரம்ப கல்விகள். இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்த பிறகுதான் இன்று நடைமுறையில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிற பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களுடைய ஆணிவேர் எங்கு புறப்பட்டது என்ற உண்மை நமக்கு தெரியும். அந்த ஆணிவேர் மூல வேரை நாம் பார்க்காமல் மேலே இருக்கிற கனிகளை மட்டுமே உண்ணுகிறது என்ற ஒரு வழக்கம்தான் இன்றைய வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறையினுடைய வேர் எங்கோ இருக்கிறது. இவற்றிலிருந்து பிரிந்து அனைத்தையும் ஒன்று சேர்த்து வேதாந்த மதம் என்று பாதநாராயணர் அந்த வேதாந்தம் என்பதை கொண்டு வந்தார். அந்த வேதாந்தத்திலிருந்து சித்தாந்தம் என்று, சைவ சித்தாந்தம் என்று, அது ஒரு விதத்தில் துவைத மார்க்கத்தில் அது வந்தது. அத்வைதம் என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, இரண்டு இல்லை என்பதுதான் அத்வைதம். இந்த துவைத கோட்பாடுகளிலே சைவ சித்தாந்தம் முதல் இறை வழிபாடுகள் அனைத்தும் இரண்டு இருக்கிறது. ஜீவாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறது. இரண்டும் தனித்தனியே இருக்கிறது என்று சகுணம் நிற்குணம் என்று அதை இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டு தான் இருக்கிறது, ஒன்றுதான் இருக்கிறது என்ற வாதம் இவர்களால் ஏற்கப்படவில்லை. அதன் பிறகு விசிஷ்டாத்வைதம் என்று இரண்டிலும் உண்மை இருக்கிறது என்று அவர்கள் ஒரு நிலையை
எடுத்தார்கள். இப்படி இந்த 1, 2 ஒன்றாகவும் இருக்கிறது, 2ஆகவும் இருக்கிறது என்பது நம்முடைய சமயத்தினுடைய இறுதியான ஒரு கோட்பாடு நிலை. அந்த பழைய சாங்கியம், வைசேசிகம் போன்ற மதங்கள் அந்த தத்துவார்த்தங்கள் எல்லாம் 6 தரிசனங்கள் என்று சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் கைவிடப்பட்டு இந்த அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதங்கள் என்ற பேதாபேதங்கள் இதனுடைய ஆழமான தத்துவ கருத்துக்கள் என்பவையும் வழக்கத்திலிருந்து மறைந்து சென்று இறை வழிபாடு, உருவ வழிபாடு என்ற இந்த சகுன வழிபாடு மட்டுமே இந்த கலிகாலத்தில் பிரதானமாக திகழ்கிறது. ஒரு காலத்தில் இந்த சகுன நிலையை தாண்டிய நிற்குண வழிபாடு நம் நாட்டிலே வியாபித்திருந்தது. அதன் பிறகு சகுனோபாசனை என்று வந்தால் அது வெறும் ஆலயங்கள், சிலை வழிபாடு என்று மட்டும் இருக்கவில்லை. அந்த சகுனோபாசனை என்பது இறைவனை ஒளிவடிவாக தரிசிப்பது என்பதுதான் உண்மையான சகுன உபாசனை, உண்மையான இறை வழிபாடு, உண்மையான இறை தரிசனம். அந்த நிலையும் மனிதர்களுக்கு கலிகாலத்தில் குறைந்து போன காரணத்தால் ஆலயங்களின் மூலமாக அந்த அருளை சிறிதளவாவது பெற வேண்டும் என்று ஆலயத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கு ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள். அந்த காரணம் மறைந்திருக்கிற அக்னியை வெளியே கொண்டு வருவது போன்ற ஒரு செயல். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். விறகில் தீ எப்படி மறைந்திருக்கிறது, பாலிலே நெய் எவ்வாறு மறைந்திருக்கிறதோ அதுபோல் இறைவன் மனதிற்குள்ளே மறைந்திருக்கிறார். முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று அந்த மறைந்திருக்கிற பொருளை வெளியே எடுப்பது போன்ற செயல்கள் இந்த ஆலய வழிபாடுகள் என்று காலத்திற்கு ஏற்ப மக்களுக்கு எளிமையாக்கி நம்முடைய நாட்டில் கொண்டு வந்து தற்போது அந்த வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வழிபாட்டிலும் அடிப்படையான உண்மை நிலைகளெல்லாம் படிப்படியாக மறந்து போய் இன்று போவது வருவது, அதில் கணக்கில்லாமல் செலவு செய்வது அல்லது செலவுக்கு வழியில்லாமல் எப்படியாவது சிறிது நேரம் அந்த தரிசனத்தை முடித்துவிட்டால் போதும் என்ற ஒரு நிலை இன்று காணப்படுகிறது. அரசர்கள் காலத்தில் ஆலயங்கள் ஏற்படுத்தியது மனிதர்கள் எவ்விதமான சிரமங்களும் இல்லாமல் இந்த ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும். அவர்கள் ஆலயத்தில் அமர்ந்து இருப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் துதிப்பாடல்கள் பாடுவதற்கும் ஆலய வெளிப்பிரகாரங்களிலே தங்கியிருந்து இந்த தபஸ்களை மேற்கொள்ளுவதற்கு வசதியாக சூழ்நிலைகளும் அந்த ஆலயங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றளவும் அவற்றை பார்க்கலாம். ஊரிலே மழை வெள்ளம் என்று வந்தாலும் கூட ஆலயத்தில் சென்று தஞ்சமடையக்கூடிய அளவு அந்த ஆலயம் விஸ்தீரணமாகவும் வசதி வாய்ப்புகளோடும் கட்டப்பட்டது. ஆலயத்தில் இருந்து கொண்டே வழிபாட்டு முறைகள், இந்த அனுஷ்டானம் என்று சொல்கிற இந்த தபஸ் முறைகளை கையாளலாம் என்று சர்வ சுதந்திரம் இவர்களுக்கு ஆலயத்தில் மன்னர்கள் காலத்தில் இருந்தது. இன்று ஒரு ஆலயத்தை சென்று வழிபட்டு வருவதற்குள் கைலை மலைக்கு கூட சென்று வந்து விடலாம். இன்று நாட்டிலே உள்ள பல ஆலயங்களுக்கு சென்று வருவதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. இதுவே இவ்வளவு பழுவாகவும் சுமையாகவும் பொருள் செலவு மிக்கதாகவும் இருந்தாலும்
ஒரு மனிதன் எந்த அளவு அந்த வழிபாட்டை முறைப்படி செய்து அருளைப் பெற முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. இவ்வாறு இந்த ஆலயங்களில் அடர்ந்த கூட்டங்கள், நெரிசல்கள் இருக்கிறது என்று அங்கங்கே சிறிய சிறிய கோயில்களெல்லாம் வந்தது. பழங்காலம் தொட்டு குலதெய்வம் என்று வழிபாட்டு முறைகளும் வந்தது. இருப்பது ஒரு சக்தி. அந்த ஒரே சக்தியை அவரவர் வசதிக்கு ஏற்ப அவர்களுடைய கையிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்த ஏற்பாடுதான் இந்த வழிபாட்டு முறைகள். காவிரி நதியும் தாமிரபரணி நதியும் பாலாறும் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு எங்கோ தொலைவில் ஓடுகிறது. அது வசிக்கிற மனிதர்களுடைய வீட்டிற்கு இன்று வருகிறது. அது பல மைல்கள் கடந்து கூட அந்த காவிரி தண்ணீரும் தாமிரபரணி தண்ணீரும் 1, 2, 3 மாவட்டங்களுக்கு அது பயன்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுடைய வீட்டில் குழாயிலே தாமிரபரணி தண்ணீர், தாமிரபரணி மலையில் உற்பத்தியாகிறது. எங்கெங்கோ ஓடி வருகிறது. அதிலிருந்து நீரை எடுத்து அதற்கு முறையாக அதற்கு அந்த ஓட்டங்களை கொடுத்து உயர்த்தியும் தாழ்த்தியும் பலவிதமான உபாயங்கள் வழியாக ஒரு மனிதனுடைய வீட்டில் அவனுடைய தேவைக்கு தக்கவாறு எடுத்துக்கொள்ளும் விதமாக அந்த நதி சுருக்கப்பட்டு ஒரு 3/4 இன்ச்சு குழாயில் இந்த மனிதனுக்கு தேவையான தண்ணீராக கிடைக்கிறது. இதுபோல்தான் ஆலயங்களை வைத்தார்கள். பறந்து விரிந்து எல்லையில்லாத அக்கினி எரிமலையாக இருக்கிற இந்த இறை ஆற்றலை சுருக்கி சுருக்கி மனிதர்கள் எந்த அளவு தாங்க முடியுமோ அந்த அளவு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த ஆலயங்களிலே உருவங்களிலே இறைவனை படைத்து அந்த நம்முடைய தேவைக்கு ஏற்ப அங்கு அருளை நாம் பெற்று வர வேண்டும் என்றுதான் இந்த ஆலயங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் கட்டப்பட்டு ஒழுங்குமுறையிலே பூஜைகள் நடத்தப்பெற்று அதே ஒழுங்குமுறையில் மக்கள் சென்று வழிபட்டு அங்கு அந்த அருள் சக்தியை பெற்று வர வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள். இவற்றையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று கணக்கில்லாத தவறான நம்பிக்கைகள், அறியாமைகள் இந்த ஆன்மீக உலகில் மலிந்து கிடக்கிறது. அது இன்றல்ல, பல 100 ஆண்டுகளாகவே சமீபமாக ஒரு 100, 150 ஆண்டுகளுக்குள்ளாக படிப்படியாக இந்த அடிப்படை தத்துவங்கள் தோர்ந்து போய் ஒரு 75 ஆண்டுகளுக்குள்ளாக வெறும் ஸ்தூல வழிபாடு, எந்தவிதமான அடிப்படை சாஸ்திர அறிவுகளும் தத்துவ சிந்தனைகளும் திருமுறைகள் என்ன சொல்லுகிறது, ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு வரிசையில் நின்று கால்கடுக்க நின்று அந்த உருவத்தை பிம்பத்தை தரிசனம் செய்து வருவதே மிகப்பெரிய செயல் என்ற எண்ண ஓட்டத்தில் மனித சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் வழிபாடு என்பது அவ்வாறு வைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அகத்தினுள்ளே உடம்பினுக்குள்ளேதான் இறைவனுடைய அருள் ஆட்சி சகல உயிரினங்களிலும் இருக்கிறது. இங்கு பார்க்க முடியாத ஒன்றை புறத்தில் பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை வைத்தார்கள். ஆனால் மனித மனம் இந்த புற வழிபாடுகளிலும் அடிப்படை தத்துவங்களை விட்டுவிட்டு அந்த சிலாரூபத்தில் அந்த இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் சில வினாடிகள், சில நிமிடங்கள் அதை தரிசனம் செய்து அந்த மண்ணை மிதித்து வருகிறார்கள். ஆகவே மிக சொற்பமான பயன்களை அந்த மாபெரும் ஆற்றலிடமிருந்து இவர்கள் பெறுகிறார்கள்.
என்ன பெற வேண்டும், எதை பெற வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் இருக்கிறது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே, இந்த உலக வாழ்வு, இதில் வருகிற இன்னல்கள், இடர்பாடுகள், இவற்றை இறைவனிடம் கோரிக்கையாக வைத்து இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவிதமான செயல்களை செய்து வருகிறார்கள். இதில் தவறு என்று எதையும் நாம் கூறுவதற்கு இல்லை. ஆனால் நம்முடைய கடமை என்னவாக இருக்கிறது என்றால், இவ்வளவு வழிபாட்டுகளுடைய ஆணி வேர் எங்கிருக்கிறது, மூல வேர் எங்கிருக்கிறது, இதனுடைய மெய்ப்பொருள் என்ன, இதைவிட எளிதாக இந்த இறையருளை பெற்றுவிட முடியுமா, அதற்கான வழிகள் இருந்ததா, அதை நாமும் செய்யலாமா என்ற விழிப்புணர்வுக்காகத்தான் இவ்வளவு அடிப்படை விஷயங்களோடு இதை நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த அடிப்படை தெரியாத காரணத்தால் மனிதர்கள் பல விதங்களில் ஏமாற்றம் அடைகிறார்கள், சுற்றுப்பாதையில் செல்கிறார்கள். பல நபர்களுடைய வாய்மொழிகளை கேட்டு என்னவென்றே தெரியாமல் இந்த திருவிழா சந்தை கூட்டத்தில் பல பொருள்களை பார்த்த குழந்தை எதை வாங்குவது, எதை விடுவது என்று தெரியாத மனநிலையில் திக்கு திசை தெரியாமல் தடுமாறி நிற்பது போல இந்த ஆன்மீக நிலைகள் இன்றைய காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு ஒரு அடிப்படை விஷயங்களும் அதற்கான தெளிவுகளும் மிக அத்தியாவசியப்படுகிறது. அந்த அடிப்படையில் சிறிதளவு நம்முடைய நாட்டினுடைய சமய கோட்பாடுகள் 6 தரிசனங்களாக இருந்து அது வேதாந்தம் என்ற நிலைக்கு வந்து, சித்தாந்தம் என்ற நிலைக்கு வந்து, அந்த நிலையிலும் அறுவகை சமயமாக உருவ வழிபாட்டிலே சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம் என்று அது அறுவகை வழிபாடுகளாக பிரிக்கப்பட்டு இந்த அறுவகை சமய வழிபாடுகள் இன்று வழக்கத்தில் இருக்கிறது. இந்த 6 தரிசனங்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்று இந்த மாற்றம் பெற்று இருக்கிறது. இந்த அத்வைத ஞானம் என்பது அது ஒரு உயர்ந்த நிலை, அது இறுதி நிலை. அந்த நிலையை வாயினால் விளக்கி ஒருபோதும் சொல்ல முடியாது. புரியும்படியாக சொல்ல முயற்சிக்கலாம், அதை அனுபவித்தே அறிய முடியும். அதுபோலவே இறை வழிபாடு, இறை உணர்வு, அந்த இறை தரிசனம் என்பவற்றை இயன்ற வரையில் வாயினால் விளக்க முடியுமே தவிர அந்த அனுபவத்தை நாம் உணர்ந்தாலன்றி அது இப்படித்தான் என்று வரையறுக்க முடியாது. ஓடிய அளவு அந்த அனுபவங்களை சொல்லலாம். அந்த பாதையில் செல்பவர்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ற நிலையில் இவை சொல்லப்படுகிறது. இப்போது இன்று நாம் என்ன முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் என்றால், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறவர் இந்த ஞானம் உணர்ந்த ஒரு மனிதனுடைய தேகத்தை ஆலயமாக கொள்கிறார். அவர் எல்லா உடம்பையும் ஆலயமாகத்தான் கொள்கிறார். அதனால்தான் ஞானிகள் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று கூறினார்கள். அன்பே தகளியாய், ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாய், நண்புருகி நாரணர்க்கு ஞானச் சுடர் ஏற்றினேன், ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் திருவாய்மொழியிலே அன்புதான் தகளி, ஆர்வம்தான் மெய் என்று கூறுகிறார். இன்புருகு சிந்தைதான் இடுதிரியாக இந்த நாராயணருக்கு அவர் ஏற்றிய தீபம் பொருள் செலவில்லாத தீபம். அதற்கு பசுனையோ எண்ணெயோ
பஞ்சுத்திரியோ எதுவுமே தேவையில்லை. அன்புதான் அனைத்துமாக இருக்கிறது. பக்திதான் அனைத்துமாக இருக்கிறது. இந்த ஆழ்வாராதிகள் அவர் நாரணருக்கு ஏற்றிய தீபத்தை சொல்லுகிறார். சோர்வினால் பொருள் வைத்தது ஒன்று உண்டாகில் சொல்லு சொல்லு என்று யார் வந்து வினவிலும் வாய்திறவாதே அந்தக் காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே என்று திருவாய்மொழியில் ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு மரண காலம் வந்தால் அந்த காலங்களிலே வங்கி போன்றவையெல்லாம் இல்லை. பணங்களை அங்கங்கே புதைத்து வைப்பார்கள், யாரிடமேனும் கொடுத்து வைப்பார்கள். வீட்டு தோட்டங்களிலே அங்கங்கே மண்ணிலே தெரியாமல் வைத்திருப்பார்கள். தங்க காசுகள், வெள்ளி காசுகள், விலை உயர்ந்த நகைகள். மண்ணுதான் வங்கியாக இருந்தது. பல வீடுகளில் மண் சுவர்களுக்குள்ளே வைத்து கட்டி விடுவார்கள். இவைதான் காலப்போக்கிலே புதையலாக கிடைத்தது. அதனால் மரணம் வந்து இந்த கபநாடி ஓடி பேச்சுக்களெல்லாம் தடுமாறும் போது மக்கள் என்ன கேட்பார்கள் என்றால், இவன் சோர்ந்து இருக்கும்போது, ஐயா எங்கேனும் பணத்தை வைத்திருக்கிறீரா, நகையை வைத்திருக்கிறீரா, எங்கெங்கு வைத்திருக்கிறீர், சொல்லிவிட்டாவது போய்யா, எங்களுக்கு பயன் தரும் என்று சோர்வினால் பொருள் வைத்தது ஒன்று உண்டாகில் கடன் இருந்தால் கேட்க மாட்டார்கள். பணத்தை பதுக்கி வைத்திருந்தால் சொல்லு சொல்லு என்று யார் வந்து வினவிலும் வாய்தரவாது அந்த காலம் அடைவதன் முன். அப்போது இவர்கள் பேச நினைத்தாலும் பேச முடியாத ஒரு நாவு செயலற்று போன நிலையில், அப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்பாக ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை பிரதிஷ்டை செய்து உள்ளத்தின் பக்தியால் அந்த பூக்களால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே, நரகம் என்ற ஒரு கொடுந்துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபடலாம் என்று வைணவமும் இதை வலியுறுத்துகிறது. அனைவருமே உள்ள கோயில்கள்தான் பிரதானமானது என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த இறைவனை கண்டு தரிசித்த ஞானிகள் மதிப்பு பெறுகிறார்கள். அந்த ஞானிகள் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்கள். காரணம், அந்த அருள் சக்தி அங்கு பிரவாகமாக போய்கொண்டிருக்கிறது. இது சைவ மதத்தில் ஞான உன்மத்தமாக போய் கொண்டிருக்கிறது. வைணவத்தில் அவர்கள் பக்தியிலே கரைந்து உருகுகிறார்கள். அப்படியே கரைந்து என்னுடைய உடம்பே உருகிப் போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன், கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். குணதிசை தலையை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. உலகத்து மனிதர்களே ஸ்ரீரங்கத்திலே தலையை மேற்கே வைத்து காலை கிழக்கே நீட்டி பின்பகுதியை வடக்கே காட்டி தென்பகுதியில் இலங்கையை நோக்கி இந்த நீலமேக வண்ணனாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மா அனந்த சயனத்தில் இருக்கிற இந்த கோலத்தை மானசீகமாக ஒளி ரூபமாக தரிசித்தேன். சிலை வடிவாக தரிசிக்கவில்லை, அது எல்லோரும் தரிசிக்கலாம். அது ஒளி வடிவாக நான் தரிசித்து அந்த அழகில் மயங்கிய காரணத்தால் பக்தியால் என்னுடைய உடல் மெழுகுவர்த்தி போல் உருகிக் கொண்டு செல்கிறது. வெண்ணெய் உருகுவது போல் உடல் எனக்கு உருகுமா போல் என் செய்கேன் உலகத்தீரே. இந்த உலகத்து மனிதர்களே பாருங்கள் இந்த வினோதத்தை. இந்த மாமிசமும் எலும்பும் சேர்ந்த இந்த உடல் வெண்ணெய் போல உருகி மறைகிறது என்று
அவர்கள் பக்தியால் கரைகிறார்கள். போராளி அம்மானைக் கண்டு துள்ளி பூதலத்தே என்று ஓனோ புரளும் நாளே. கண்ணிணைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று அவர்கள் பக்தியில் திளைக்கிறார்கள். அதுபோலவே அப்பர், சுந்தரர், மணிவாசகர், ஞானசம்பந்தர் என்று அனைவரும் இந்த பக்தியிலே உடம்பை உருக்கினார்கள். ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று இந்த ஊன் உடம்பை உருக்கி உள் ஒளியை பெருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த அளவில் செயல்பட்டார்கள். அதுபோன்ற ஞானிகள், பொதுவாக சிவஞானிகள் என்று சொல்வது வழக்கம். அது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் ஞானிகள்தான். நெற்குண நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஞானிகள்தான். அந்த ஞானிகளுடைய பெருமை அளவிட முடியாமல் இருக்கிறது. காரணம், இத்தனை பிரச்சனைகளை உடைய இந்த இறை ஆற்றலை அவர்கள் தங்களுக்குள்ளாகவே தரிசனம் கண்டு, அந்த இறைவன் தன்னோடையே இருந்த போதிலும் அந்த மறைப்புகளை நீக்கி அந்த இறைவனோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மண்ணிலே ஒரு ஊன உடல் பெற்று பலகாலம் அலைந்து திரிந்து மக்களோடு மக்களாக வாழ்கிற காரணத்தால் அந்த ஞானிகள் உயர்வு பெறுகிறார்கள். அதனால் திருமூலர் பெருமான் ஒரு எளிய வழியை நமக்கு கூறுகிறார். இந்த காலத்தில் அரசர்கள் கணக்கில்லாத ஆலயங்களை கட்டுவித்தார்கள். அதற்கு கோபுரங்களும் உருவாக்கினார்கள். வேதம் ஓதிய அந்தணர்களுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்தார்கள். அவையெல்லாம் இன்றும் சரித்திரங்களிலே இருக்கிறது. சதுர்வேதி மங்கலம், திரிவேதி மங்கலம் என்று 4 வேதங்கள் படித்ததை சதுர்வேதி மங்கலம் என்று கூறுகிறார்கள். 3 வேதங்கள் படித்தவர்களை திரிவேதி மங்கலம் என்று அந்த பகுதியை அவர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு வேதங்கள் ஒரு காலங்களிலே தலை சிறந்த நிலையில் அவைகள் யாக யஜ்ஞங்களை சொல்வதற்கும் தேவர்களுக்கு இந்த அர்க்கியங்களை கொடுத்து அந்த இறைய வழிபாடு செய்து அதன் மூலமாக அருளை பெறுதல் என்று இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக அந்த இறையருளை பெறுவதற்கு இந்த வேதங்கள், அதனுடைய மந்திரங்கள், அந்தந்த தேவதைகளுக்கான மந்திரங்கள், அவர்கள் மூலமாக பலவிதமான மண்ணிலே பல பயன்களை பெறுவதற்கான உபாயங்கள் அதில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டிருக்கிற பல யாக யஜ்ஞங்கள் அஸ்வமேதம், அஜமேதம், வாஜபேயம், ராஜசூயம் என்றெல்லாம் பல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இன்று பலவிதமான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மீகம் என்பதே மானசீகமான விஷயம். இந்த மானசீகமான விஷயத்தில் புறத்தே இருக்கிற சில விஷயங்களை ஒப்பீடு செய்து பல வேலைகள் செய்திருப்பார்கள். காலப்போக்கிலே ஒன்றை தவறாக புரிந்து கொண்டு அந்த செயல்கள் மாறுபட்டு நம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இன்றளவும். அதனால் பலவிதமான கருத்து மோதல்களெல்லாம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பசுமாட்டை பலி கொடுத்தார்களா? ஆட்டை வேள்வியிலே பலியிட்டார்களா? குதிரைகளை பலியிட்டார்களா? பலியிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இருவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக பலி என்பது ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்பது பிற்காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட செய்தி. ஞான நூல்கள் எதை பலி கொடுக்க சொல்கிறது? ஆடு என்று சொன்னால் அஜம் என்றதை வடமொழி சொல்கிறது. ஆடு ஒரே சிந்தனையில் இருக்கும். அதற்கு சிந்தனை மாறாது. அதை வாசனைகள் என்று சொல்கிறார்கள். இந்த வாசனைதான் பூர்வ ஜென்ம வாசனை என்று சொல்கிறோம். வாசனை என்பது அந்த கர்மாவினுடைய அந்த பலம் வாய்ந்த நிலையை வாசனா பலம் என்று சொல்கிறார்கள். அந்த வாசனையை ஜெயிக்க வேண்டும். வாசனாக்ஷயம், மனோநாசம், விஞ்ஞானம் என்று இதை வேதாந்த நூல்கள் கூறுகிறது. வாசனைகளை அழிக்க வேண்டும்.
அவ்வாறு அளித்தால் மனம் நாசமாகும். அதன் பிறகு விஞ்ஞானம் பிறக்கும். இந்த விஞ்ஞானம் என்பது வேதாந்த நூல்களில் சொல்லப்பட்ட வாக்கியம். அந்த விஞ்ஞானம் என்பதே மெய்ஞானமாகவும் ஆகிறது. ஆகவே ஆடு என்பது அஜம் என்பது இந்த வாசனைகளை அளித்தல். வேள்வி என்பதே உள்ளத்திலுள்ளே செய்ய வேண்டியது. அது புறத்தே செய்யப்பட்டது. உள்ளத்தில் அனைவராலும் செய்ய முடியாது என்ற காரணத்தால் வேள்விகள் புறத்தே செய்யப்பட்டது. அவ்வாறு ஆடுகளை கொடு என்றால் பூர்வ ஜென்ம தீய வாசனைகள், அழுக்கு நிறைந்த வாசனைகளை அதிலே பலியிட வேண்டும். அஸ்வம் என்பது பிராணசக்தி. பிராணசக்தியை ஒழுங்குபடுத்துவது. இந்த பிராணந்தான் குதிரை என்று சொல்லப்படுகிறது. அது திருமூலர் பெருமான் பல இடங்களிலே இந்த குதிரையை என்று இந்த பிராணனுக்கு ஒப்பீடு செய்து கூறுகிறார். புரவி என்று கூறுகிறார். இந்த புரவி என்ற பிராணன் இறையருள் இருந்தால் கட்டுப்படுமே தவிர அல்லது துள்ளி வீழ்த்திடும் தானே. தூர அந்த குதிரையில் ஏறினால் அதை வெளியே அந்த மனிதனை தூரை தூக்கி எறியும். அந்த வாசி சுலபத்தில் கட்டுப்படாது என்று புரவி என்று இந்த வாசியை கூறுகிறார். பசு என்பது ஜீவான்மா என்று ஞான நூல்கள் கூறுகிறது. இந்த பசுத்தன்மையை இழந்து விடுவது என்பதை பின்னால் பசு பலி என்று அதையும் தவறாக புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு தவறாக புரிந்து கொண்டு பல செயல்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். காரணம், அவற்றை கண்டவர்கள் இன்று யாரும் இல்லை. செவி வழியாக வந்த செய்திகள். அதில் தவறு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று பலவிதமான பலி கொடுத்தல் என்ற செயல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. துள்ளும் அறியாம் மனது பலி கொடுத்தேன், கன்ம துஷ்ட தேவதைகள் இல்லை என்று ஞானிகள் கூறுகிறார்கள். துள்ளும் மறி என்றது ஆடுக்கு மறி என்று சொல்வார்கள். துள்ளக்கூடிய அந்த ஆடு எதை அதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், நிலை கொள்ளாமல் தவித்து அலைகிற இந்த மனதை பலி கொடுத்தேன். துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன். இவ்வாறு மனதை பலி கொடுத்ததால் கர்மம் என்கிற துஷ்ட தேவதைகள் என்னை விட்டு விலகிற்று என்பது ஞானிகளுடைய வாக்கு. ஆகவே எந்த ஒரு விஷயங்களுக்கும் பல பொருள்கள் இருக்கிறது. அந்த பல பொருள்களில் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் போய் பலவிதமான பொய்ப்பொருள்கள் தோன்றிவிட்ட காரணத்தால் பலவிதமான அறிவுக்கு பொருந்தாத பல செயல்கள் நடந்திருக்கலாம் என்ற ஒரு யூகத்திற்கு நமக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. காரணம், இந்த அடிப்படை புரியும் தன்மை மாறிப்போன காரணத்தால் ஒருவர் செய்தார், நான் செய்தேன், அவர் செய்தார், இவர் செய்தார் என்று இவ்வாறு இந்த சமய அறிவுகள் அடிப்படை தொடங்கி இல்லாமல் போன காரணமே இன்று பலவிதமான அனர்த்தங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆகவே நான் இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதால் ஒரு சமயம் வளராது. அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட விஷய ஞானங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை முதல் அதனுடைய சகல விஷயங்களும் நம்மிடையே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லாமல் எந்த விஷயங்களும் இல்லை. அனைவரும் அனைத்தையும் தெள்ளற விளக்கியிருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவை காலப்போக்கில் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டு மேம்போக்கான விஷயங்கள் மட்டுமே இன்று பிரதானப்படுத்தப்படுகிற காரணத்தால் மனிதர்கள் கணக்கில்லாத எளிய வாய்ப்புகளை இழக்கிறார்கள் என்பதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கலிகால தர்மம். இந்த கலிகாலத்தில் இவ்வாறு சாஸ்திரங்களும் நுட்பங்களும் நுணுக்கங்களும் கடுமையான தவங்களும் மறைந்து போய்விடும். எளிதாக இதையும் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். நோவில்லாமல் அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற உள்ள நிலை வந்துவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எளிதாக இந்த புண்ணிய பலன்களை அடைவது என்பது திருமூலர் பெருமான் அகரமாயிரம் அந்தணர்க்கு இலன் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி
பகல் ஓன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயந்தானே என்று உறுதியான ஒரு பாடலை கூறுகிறார். நீ 1000 கோயிலை கட்டி 1000 கோபுரங்களையும் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதும் சிகர் அகரமாயிரம் அந்தணர்க்கு இலன் பலவிதமான கிராமங்களை 1000 கிராமங்களை வேதமோதிய அந்தணர்களுக்கு தானம் கொடுப்பதும் கோயில் கட்டி சிகரம் 1000 செய்து முடிக்கிலன் ஆலயங்களும் கட்டி 1000 கோபுரங்களும் கட்டி நீ அதை கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, இந்த அத்தனை புண்ணியங்களும் உனக்கு எளிதாக கிடைப்பதற்கான வழி என்ன என்றால், மெய்பகரும் ஞானி ஒருவனுடைய பகல் ஓன் பலத்திற்கு நிகரில்லை. ஒரு ஞானி நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு சிவஞானி அறிந்தோ அறியாமலோ ஒரு கை உணவு அவனுக்கு கொடுக்கப்படுமானால், அந்த ஒரு கை உணவுக்கு இந்த 1000 கோயில்களை கட்டி கோபுரங்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்த புண்ணியமும் 1000 கிராமங்களை வேதமோதியவர்களுக்கு கொடுத்த புண்ணியமும் இந்த ஒரு கைப்பிடி உணவிற்கு ஈடாகாது என்று மிக தெளிவாக கூறுகிறார். ஆகவே ஞானிகளுடைய பெருமையை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இது நடமாடும் கோயிலாக இவர்கள் திகழ்கிறார்கள். அதனால்தான் நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈன் என்று கூறுகிறார். படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. நடமாடிக் கொண்டிருக்கிற அந்த ஞானிகளிடம் இறைவன் பிரகாசிக்கிற காரணத்தால் அது உலகெங்கும் வியாபித்திருக்கிற அந்த இறைவனுக்கு போய் சேருகிறது. அது அல்லாமல் அந்த உண்மை தெரியாமல் இருக்கிற நிலை பெற்றவர்கள் மேலே திரை மூடி கிடக்கிற ஜீவர்களுக்கு கொடுப்பது அந்த இறைவனுக்கு செல்லாமல் தடைபடுகிற காரணம் இந்த அறியாமை இருள். இந்த அனைத்து இருள்களையும் நீக்கி ஒளிவடிவாக திகழ்கிற ஞானிகள் எப்போதும் ஞான பிரகாசத்தோடு இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கிற ஞானிகளுக்கு ஒரு கைப்பிடி உணவுகள் கொடுக்கும்போது அவன் பல தலைமுறைகள் அந்த புண்ணியத்தால் உயர்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. இது நம் நாட்டிலே கணக்கில்லாமல் நடந்திருக்கிறது. அதற்கான உதாரணங்களும் நிறைய இருக்கிறது. இன்று அடிப்படையான சில தத்துவ விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் நன்றாக கேட்டு ஆய்வு செய்வீர்கள் என நான் எண்ணுகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.